ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை இருக்கும். யாருக்காச்சும் வாழ்க்கையில தோத்து போகணும், என் வாழ்க்கையில நான் ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்களா? எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி ஜெயிக்கிறது, உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி சாம்பியன் ஆகுறது, அந்த குட்டி ரகசியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நிறைய பேர் நினைப்பாங்க, என் மேல அன்பு காட்ட யாராவது இருக்காங்களா, என்னை நேசிக்க யாராவது இருக்காங்களா, நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையில நான் இதெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால செய்யவே முடியல, நான் என்ன பண்றது, நான் என்ன பண்ணா என் வாழ்க்கையில என்னால ஜெயிக்க முடியும், நான் இவங்களை நேசிக்கிறேன், நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது மற்றவங்க பேசுற வார்த்தைகள் உங்களை கஷ்டப்படுத்தும். நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது அவங்க சொல்ற ஒரு வார்த்தைகளும் உங்களை ரொம்ப உடைக்கும். நான் என்ன செய்யறது, இவங்க மேல இவ்வளோ அன்பா இருக்கேன், இவங்களை நான் இவ்வளோ நேசிக்கிறேன், ஆனா இவங்க ஏன் என்னை இவ்வளோ காயப்படுத்துறாங்க, என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, எம்டியா இருக்கு, அந்த மாதிரி கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம ஒரே எம்டியா இருக்கலாம். ஆனா நீங்க ஏசப்பா கிட்ட வந்து, ஏசப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏசப்பா நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க, அந்த மாதிரி நீங்க ஏசப்பா கிட்ட உதவி கேட்கும் போது என்ன தெரியுமா ஆகும்? உங்க வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. ஆனா எப்போ உங்க வாழ்க்கையில ஏசப்பா வராரோ அப்ப உங்க வாழ்க்கை ரொம்பவும் அழகா மாறும், ரொம்பவும் சூப்பரா மாறும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு அன்பு காட்ட யாராச்சும் ஒரே ஒருத்தர் இருந்தா போதும், என்னை நேசிக்க யாராச்சும் ஒரே ஒருத்தர் இருந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஓகே, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க, கரெக்டா? எப்பெல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க? அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும் போது சந்தோஷமா இருப்பாங்க. என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு சாப்பிட்டா சந்தோஷமா இருப்பாங்க, அதனால நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிடும் போது அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, எங்க கார்ல எங்கேயாச்சும் வெளியில போகிறது ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த மாதிரி வெளியே போகும்போது அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்யும் போது சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி அவங்க சந்தோஷத்தை தேடி பொய்யான அன்பு கிட்ட போகிறதுனால அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, என் வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கு, என் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க, எனக்கு இந்த அன்பே போதும், இந்த அன்பை விட வேற எந்த அன்புமே எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க பொய்யான சந்தோஷத்தை தேடி பொய்யான அன்பு கிட்ட போகிறதுனால அவங்க வாழ்க்கை என்ன தெரியுமா ஆகுது? அவங்க பொய்யான அன்பை தேடி போகிறதுனால அவங்க வாழ்க்கை என்ன தெரியுமா ஆகுது? இருந்த இடம் தெரியாம போயிடுது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி தான் பொய்யான அன்பை தேடி போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க ஏசப்பாவை பார்த்து கேட்பீங்களா, ஏசப்பா எனக்கு உதவி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஏசப்பாவை பார்த்து கேட்பீங்களா? ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க சிரிக்கும் போது எல்லாருமே உங்க கூட சேர்ந்து சிரிப்பாங்க, ஆனா நீங்க அழும் பொழுது நிச்சயமா நீங்க தனியா தான் அழணும். உங்க கண்ணீரை துடைக்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. இங்க உண்மையான அன்பு ஒன்னே ஒண்ணு, எந்த அன்பு தெரியுமா? ஏசப்பாவோட அன்பு மட்டும்தான் உண்மையான அன்பு, மாறாத அன்பு. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, கரெக்டா? எல்லாருக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா நீங்க பண்ற ஏதோ ஒரு சின்ன தப்பு உங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிட்டா பழைய மாதிரி உங்க கிட்ட பேசுவாங்களா? பழைய மாதிரி உங்க கூட நேரத்தை செலவிடுவாங்களா? பழைய மாதிரி உங்க கூட நடந்து நல்லா ஜாலியா இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம தப்பு பண்றோம் தெரியும், நம்ம தவறு பண்றோம் தெரியும், இருந்தாலும் ஏசப்பா நம்ம பாவியா இருக்கும் போதே நம்மளை நேசிக்கிறாரு. ரோமர் 5:8 சொல்லுது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரிச்சதுனால அவருடைய அன்பை விளங்க பண்ணினார் அப்படின்னு இருக்கு. அவருடைய அன்பு மட்டும்தான் மாறாதது. இன்னைக்கு அவரை பார்த்து கேட்பீங்களா, அப்பா என்ன உங்களுடைய பிள்ளையா மாற்றுங்க ஏசப்பா, என்ன உங்களுடைய பிள்ளையா மாற்றுங்க, உங்களோட அன்பை எனக்கு தாங்க ராஜா, உங்களுடைய அன்பை நான் வெளிப்படுத்தினேன் ஏசப்பா, எனக்கு உதவி பண்ணுங்க ஏசப்பா.
உங்களுக்கு பிரியமில்லாதத நான் பேசக்கூடாது ஏசப்பா. உங்களுக்கு பிரியமில்லாதத நான் கேட்க கூடாது ஏசப்பா. உங்களுக்கு பிரியமில்லாதத நான் செய்யக்கூடாது ஏசப்பா. எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்பீங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து கேட்பீங்களா? ஏன்னா உங்களுக்காக ஜீவனை கொடுத்த, உங்களுக்காக உயிரையே கொடுத்த ஒரே ஒருத்தர் ஏசப்பா மட்டும்தான். இன்னைக்கு நீங்க ஏசப்பாவோட பிள்ளையா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு சாம்பியனா இருக்க முடியும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு சாதனையாளர்களா இருக்க முடியும். தேங்க்யூ so much.